இப்படி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட என்ன மண்சரி மீண்டும் வரும் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த இடத்திலே வந்து தன்னுடைய கணவரை காணவில்லை என்று சொல்லிட்டு 16 நாட்களாக வந்து சோறு தண்ணி இல்லாமல் வந்து தேடிக்கொண்டிருக்காங்க. இப்போ தங்குறது கூட நாங்கள் வீடு இல்லாமல் ஸ்கூல் ஒன்றில் தான் தங்கிக்கிட்டு இருக்கோம். உங்களோட வீடு தண்ணி எல்லாம் போயிடுச்சு. காதலிச்சு திருமணம் முடிச்சிருக்காங்க. திருமணம் முடிச்சு 8 வருஷம். நானும் என் ஹஸ்பண்ட் வந்து 8 வருஷத்துக்கு முன்னுக்கு காதலிச்சு தான் திருமணம் பண்ணோம். பாபாவுக்கு அப்பா இல்லாமையும் எனக்கு கணவர் இல்லாமையும் நாங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். 27ஆம் தேதி 2:30 மணிக்கு எனக்கு டவுனில் வச்சு கால் பண்ணார். இப்படி தான் வீட்டுக்கு வரேன்ட்டு. அதுக்கப்புறம் வரவே இல்லை. போலீஸ்லேயும் நாங்கள் எல்லாமே என்ட்ரி பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. ஒவ்வொரு இடமா பார்த்துட்டீங்களா? ஒவ்வொரு இடமா வந்து பார்த்து நாங்கள் போகாத இடமெல்லாம் இதெல்லாம் தேடிக்கிட்டு தான் தேடிக்கிட்டு தான் வரேன். என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? இந்த காலையில் இன்னும் சாப்பிடல. இன்னும் போயிட்டு தான் என்ன சரி. இப்போ வந்து மகளிர் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி அப்படி ஆகுது. இன்னும் வந்து சாப்பிடலையாம். சாப்பிடாம தன்னுடைய காணாமல் போன கணவரை இந்த ரோட்டு வழியை ஃபுல்லாக தன்னந்தனியாக வந்து தேடி திடுறாங்க. அதை பார்க்க வந்து கவலையாக இருக்குது. மண்ணில் போஞ்சிருக்காரா இல்லை வேற எங்கேயும் போயிட்டாரா இந்த ஒரு தகவமே இல்லை. இப்படித்தான் தேடி திரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அவர் நம்புறீங்களா உயிரோடு இருப்பாருன்னு சொல்லிட்டு? நம்பிக்கை ஒன்று இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் எங்களை தேடி வருவார். மக்கள் எனக்கு என்ன செஞ்சு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. கொஞ்சம் தேடுறதுக்காவது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. சரியா, கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பாங்களுக்கா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டையும் செய்வாங்க. நான் குருவிகளில் மடுல் சீமை வட்டாவத்து. ஓகே, குருவிகளை மடுல் சீமை வட்டாவத்து அப்படின்னு அட்ரஸ்லாம் வந்து அவங்க இருக்கிறாங்க. அவங்களோட பேர் வந்து காவியா. அவருடைய கணவரை வந்து தேடிக்கொண்டிருக்காங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை செய்யுங்க. நிறைய பேர் இந்த அருகிலிருந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணி இந்த வீடியோ பார்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த காவியா அப்படின்ற இந்த பெண்ணுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்னு உங்களுடைய தேடுதல் பணிகளை வந்து இன்னும் கொஞ்சம் முன்முறைப்படுத்தி அவரை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தால் வந்து உண்மையிலே அக்காவை வந்து சந்தோஷப்படுவாங்க. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த வெள்ளத்தினால் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கின்ற அந்த திட்டத்தில் வந்து நாங்கள் நேரடியாக களத்திலிருந்து ஆட்கள் வந்து நாங்கள் சேகரிச்சுட்டு வரோம். அதாவது அடையாளம் கொண்டு வரோம். அப்போ நாங்கள் வரக்குள்ளே வந்து நாங்கள் எதிர்ச்சியாக ஒரு ஆளை நாங்கள் சந்திச்சுனாங்க. ஒரு பெண்ணை வந்து நாங்கள் சந்திச்சுனாங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 14 நாட்களாக அவங்களுடைய கணவரை காணலை அப்படின்னு சொல்லிட்டு மண் சரிவில் அகப்பட்ட கணவரை கிட்டத்தட்ட 14 நாட்களாக தேடிக்கொண்டு திடுறாங்க. அவங்க நான் இப்போ எதிர்ச்சியாக இந்த இடத்துல நான் சந்திச்சேன்னா இப்போ அவங்களோட கதைக்கப்புறன். பார்த்தீங்கன்னு சொன்னால் காதலிச்சு திருமணம் முடிச்சிருக்காங்க. திருமணம் முடித்து 8 வருஷம். கொழும்புல இருந்து வேலை விட்டு வந்திருக்கிறார். நான் இந்த பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த டைமில் இது பார்த்தீங்கன்னா அந்த ரோடு முழுக்க வந்து ஃபுல்லாகவே வந்து மண் சரிஞ்சிருக்கு அடிக்கடி. இதில் வந்து எதில் அவர் மாட்டிருக்கிறார், என்ன நடந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவிக்கு தெரியல. கிட்டத்தட்ட 14 நாட்களாக அவங்களுடைய காதல் மனைவி வந்து தேடிக்கொண்டிருக்காங்க. உண்மையிலே ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம். உங்களுக்கு தெரியும், மலையத்தில் இருக்கிற நிறைய பேர் எல்லாருமே சொல்லப்போனால் வந்து கஷ்டப்பட்ட குடும்பம் தான். இப்போ அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க. தங்கச்சி அவங்களோட கதைக்கு அப்புறம். வணக்கம் தங்கச்சி. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன பேர் உங்களோட? என் பேர் காவியா. சொல்லுங்க. நானும் என் ஹஸ்பண்ட் வந்து 8 வருஷத்துக்கு முன்னுக்கு காதலிச்சு தான் திருமணம் பண்ணோம். அவர் கொழும்புல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். மகன் ஒருத்தர் இருக்கார், 6 வயசு. அவர் வந்து எங்களை பார்க்குறதுக்காக இங்கே வந்திருந்தார். 26ஆம் தேதி நைட் பயணிச்சு வந்தவர். 27ஆம் தேதி 2:30 மணிக்கு எனக்கு டவுனில் வச்சு கால் பண்ணார். இப்படி தான் வீட்டுக்கு வரேன்ட்டு. அதுக்கப்புறம் வரவே இல்லை. போலீஸ்லேயும் நாங்கள் எல்லாமே என்ட்ரி பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. நானும் பாபாவை விட்டுட்டு எந்த நாளைக்கு இப்படி வந்து தேடிக்கிட்டு தான் இருக்கேன். எந்த பதிலும் இன்ன வரைக்கும் கிடைக்கல. ஒவ்வொரு இடமா பார்த்துட்டீங்களா? ஒவ்வொரு இடமா வந்து பார்த்து நாங்கள் போகாத இடமெல்லாம் இதெல்லாம் தேடிக்கிட்டு தான் தேடிக்கிட்டு தான் வரேன். எந்த ஒரு முடிவுமே எங்களுக்கு கிடைக்கல.
14 நாளும் தேடுறீங்களா? 16 நாள் தேடிக்கிட்டு இருக்கோம். 16 நாள். எவ்வளோ நேரம் தேடுவீங்க நீங்கள்? காலையில் 8 மணிலேருந்து இப்படி தான் 4 5 மணி வரைக்கும் இதோட சுற்றி சுற்றி தேடிக்கிட்டு. மண்ணில் புகஞ்சிருக்காரா இல்லை வேற எங்கேயும் போயிட்டாரா, எந்த ஒரு தகவலுமே இல்லை. இப்படி தான் தேடி தேடி திரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாபா எந்த நேரமும் அவர்கிட்ட அப்பாவை கேட்டு கேட்டு தான் கரைச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போயும் தங்குறது கூட நாங்கள் வீடு இல்லாமல் ஸ்கூல் ஒன்றில் தான் தங்கிக்கிட்டு இருக்கோம். உங்களோட வீடு? வீடு தண்ணி எல்லாம் போயிடுச்சு. தண்ணி போய்தா? ஐயோ. இருக்க இடம் இல்லாமல் ஸ்கூலில் தான் நாங்கள் இருக்கிறோம். என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? இந்த காலையில் இன்னும் சாப்பிடல, இனி போயிட்டு தான் என்ன சொல்லுங்க. இப்போ வந்து மகளே கிட்டத்தட்ட ஒரு 4 மணி அப்படி ஆகுது, இன்னும் வந்து சாப்பிடலையாம். சாப்பிடாம தன்னுடைய காணாமல் போன கணவரை இந்த ரோட்டு வழியை ஃபுல்லாக தன்னந்தனியாக வந்து தேடி திடுறாங்க. அதை பார்க்க வந்து கவலையாக இருக்குது. அப்போ நாங்கள் அக்காட்ட கேட்டுனாங்க, அக்கா இங்கே கடுமையாக பாதிக்கப்பட்ட 1000 இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே வந்து அழுதுட்டாங்க. அப்போ அழுத உடனே தான் வந்து நான் கதைச்சேன், என்னக்கா ஏன் அழுறீங்க அப்படின்னு சொல்லி கதைக்கிற டைம்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய கணவரை காணலை, 16 நாளாக வந்து தொடர்ந்து தேடி எடுத்துட்டேன்னு சொல்ல வந்துட்டு எனக்கு வந்து கவலையாக இருக்குது. அரசாங்கத்தால் போலீஸாக்கள் வந்து தேடலையாக்கா? அவங்களுக்கு எல்லாம் சொல்லித்தான் இருக்கு, அவங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு எந்த ஒரு முடிவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இனி அவங்கள தேடலைன்னு நானும் தேடாம இருக்கேன். அது அதனால தான் நானும் கொஞ்சம் தேடி பார்க்குறேன். சில வேளை அக்கா அவர் இப்போ இங்கே வராமல் வேற எங்கேயும் போயிருப்பார் அவரை? இல்லை அப்படி இல்லை, அவர் வந்து அவர் மகனை பார்க்கறதுக்காகத்தான் கொழும்புலேருந்து பானந்துறையில் தான் வேலை செய்கிறாரு. என்ன வேலை செய்யறாரு? சைடு ஒன்றில் வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சுட்டு வந்து டவுன்லேருந்து எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி இந்த ரோடு வந்து உடஞ்சிருந்தனால நாங்கள் மேலே ஒரு ரோடு ஒன்று இருக்கு, அந்த ரோட்டில் வர சொல்லி சொன்னதுக்கு அவர் வரல. எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த ரோட்ல போக வேணான்னு, அவர் அதையும் மீறி வந்திருக்கிறாரு. வந்தவர் மேல் ரோட்ல சேதங்கள் வரலையா? இல்லை, அதுல எல்லாம் சேதம் இல்லை எதுவுமே. இந்த பஸ்ஸோட தாண்டுறதா தான் எல்லாருமே சொல்றாங்க. தாண்டிருக்காங்களா? ஆனா எந்த ஒரு இதுவுமே இல்லை. உங்களோட வீடு எவ்வளவு எவ்வளவு தூரத்துல இருக்கு? கொஞ்சம் தூரம் குறிகலன்னு ஒரு ஊர் இருக்கு, அதுல லயத்துல தான் நாங்க இருக்கிறோம். அப்போ வந்து இந்த வஸ்கோட தாண்டி இந்த துண்டுல தான் வந்து இந்த தகவத்தான் எல்லாரும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த துண்டுல மட்டும் எத்தனை இடத்துல மண் சரிஞ்சிருக்கு? இதுல இருந்து அந்த பட்டாவத்தை அது 4:30 மணிக்கு வந்து சிலிப் போது அந்த டைம் தான் அவர் வந்திருக்கிறாரு. விடிய காலையிலயா? அன்னைக்கு 4:30 தான் அந்த இங்க இருந்து போற நேரம் வந்து ஸ்லிப்பு. சரி, அந்த மண் சரி வந்து விடிய காலையில வரலையா? இல்ல இல்ல, பின்னேரம். ஏன்னா எனக்கு தெரியும் விடிய காலையிலண்டா அந்த வண்டிருக்கும். கடவுளே, என்னண்டாக்கா உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறேன். உங்களோட இழப்பு உங்களுக்கு தான் தெரியும். நான் பாருங்க, அவங்க அந்த காதலிச்சு திருமணம் முடிச்சா மட்டுமில்லை, எந்த ஒரு கணவனாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களோட கணவருக்கு இப்படி ஒன்று நடந்தா நீங்கள் என்ன செய்வீங்க என்ன? ஆனால் வந்து தன்னந்தனியாக வந்து இப்படி தேடித்திறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு தேட போனவங்களாக்கா போலீஸ்காராக்கள்? இப்படி நம்ம தேட போனாங்க, அவங்களும் தேடி பார்த்துட்டு எந்த ஒரு தகவலுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இனி அதை அப்படியே விட இல்லாதுன்னு சொல்லிட்டு நான் டெய்லி வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தேடி தேடி இருந்துட்டு போகிறேன். உங்களை பார்க்க கவலையாக இருக்குக்கா. நீங்கள் நம்புறீங்களாக்கா உயிரோட இருப்பாருன்னு சொல்லிட்டு? நம்பிக்கை ஒன்று இருக்கு, என்னைக்கும் தலைகளை தேடி வருவார். அந்த நம்பிக்கையில் தான் நான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன். அண்ணாவுக்கு கொஞ்சம் வந்து அது அண்ணாவுக்கு பெருசாக ஏலாது. அண்ணாவுக்கு 28 வயசு. அண்ணா மற்ற பாய்ஸ் மாதிரி அண்ணாவுக்கு பெருசாக ஏலாது. அவரை விட்டுட்டு அம்மாக்கிட்ட விட்டுட்டு தான், பாபாவே அம்மாக்கிட்ட ஸ்கூலில் விட்டுட்டு தான் நான் அப்படி வந்து தேடிட்டு அந்தே போல் ஸ்கூல் போயிடுவேன் கூப்பிடுறதுக்கு. அப்படியா? வீட்டாக்கள்லாம் வரலையா? இல்லை, அவங்க வீட்டில் அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. நம்ம அம்மா தான் பாபாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படியே வந்து இந்த நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேடிட்டு முடிஞ்ச அளவு தேடுவோம் சொல்லி தான் தேடிக்கிட்டு இருக்கேன். உண்மையில் வந்து பாருங்க, உண்மையில இந்த மடுல் சீமை இது என்ன இடமக்காது? டூமா. மடுல் சீமை, இந்த வட்டாவத்தை, இந்த டூமா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த பெண், உங்களோட பேர் என்னக்கா? காவியான்ற இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண் வந்து அவங்களுடைய கணவரை வந்து தேடிக்கொண்டிருக்காங்க. உண்மையிலே இந்த கிராமத்தை அண்டிருக்கிற நீங்கள் என்ன கண்டிப்பாக இவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு இவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து அவங்களோட கணவரை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து நீங்கள் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லை இந்த தேடுதல் பணியில் வந்து ஈடுபடக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் என்ன நீங்களும் இந்த வீடியோ வந்து கவனத்தில் எடுத்து இந்த பெண்ணுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்க நீங்கள். ஏன்னா தனியாக இந்த இடத்துல வந்து தேடி கொண்டு திடுறாங்க. இப்போ அவங்க தனியாக இந்த இடத்துல தேடக்குள்ளே வந்து இன்னொரு மழை வந்து மண் சரி வரும்னு சொன்னால் அவங்களுடைய உயிருக்கே வந்து ஆபத்தாக இருக்கும். இப்படி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட என்ன மண் சரி மீண்டும் வரும் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த இடத்துல வந்து தன்னுடைய கணவரை காணவில்லை என்று சொல்லிட்டு 16 நாட்களாக வந்து சோறு தண்ணி இல்லாமல் வந்து தேடிக்கொண்டிருக்காங்க. இந்த வீடியோ பாருங்கள், இது ஒரு பரிதாபகரமான ஒரு வீடியோ. உண்மையிலே கவலைக்கிடமாக இருக்குது. உண்மையிலே இந்த மடில் சீமை பகுதியில் இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய கணவரை காணலையாம். இப்போ எங்களுக்கு இதில் தெரியும், இதில் அனுபவம் இருக்குமென்னு சொன்னால் நாங்களும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் தேடுவோம். நாங்கள் எத்தனை நாள் நின்று தேடுறோம். நாங்கள் உண்மையிலே இதுக்கு பக்கத்தில் இந்த எங்களை தெரிஞ்சவங்க ஏன்னா இவங்களோட பக்கத்தில் ஊரில் இருக்கிற நீங்கள் அக்காவை வந்து தொடர்பு கொண்டு அவங்களுடைய கணவரை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குமாறு நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்னு உங்களுடைய தேடுதல் பணிகளை வந்து இன்னும் கொஞ்சம் முன்முறைப்படுத்தி அவரை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தால் வந்து உண்மையிலே அக்காவை வந்து சந்தோஷப்படுவாங்க. அவங்களோட 6 வயசு பிள்ளை, ஆம்பளை பிள்ளையாக்கா பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பொடியும் வந்து அப்பா கொழும்புலேருந்து வந்தவர் இன்னும் வரலைன்னு சொல்லிட்டு 16 நாளாக வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். மகனும் இப்படி கேட்குற டைமில் அவைக்கும் வந்து ஞாபகங்கள் வர டைமில் ஓடோடி வந்து தன்னுடைய கணவரை வந்து தேடிக்கொண்டிருக்காங்க. அவர் அந்த வேலை மட்டும் தான் செய்து உங்களை பார்த்து வந்ததாக்கா? ஆமாம், அவர் சைடில் தான் வேலை செய்வார். 2 மாதத்துக்கு ஒருக்கா எப்படி சரி வந்து எங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு தான் போவார். அவங்க நம்ம வீட்டில் நானும் பாபா மட்டும்தான் தனியாக இருக்கிறோம். அவர் வந்த பிற்பாடு தான் நாங்கள் 3 பேர் இருப்போம். அம்மா வீட்டில் கொஞ்ச நாளைக்கு இருந்தோம். அப்புறம் எங்களை பார்க்குறதுனால தான் சொல்லிட்டு வந்தார். உங்களை பார்க்குறதுக்கு வந்தவர் அங்கே இருந்து வேலை செஞ்சுட்டு. அப்போ நீங்கள் சொல்லலையா மழை பெய்யுது? அவர் வந்து கொஞ்சம் பாபாவுக்கு சுகம் இல்லைன்னு சொன்னாவே அடுத்த நாள் காலையில் வந்துடுவார் எப்படியும். அவர் அதில் தான் வந்துட்டார். அவங்களுக்கு தெரியாது வரப்போறாண்டு. வர கால் பண்ணி சொன்னார் வாரேன்ட்டு. வந்து டவுனில் இருக்கக்குள்ள நான் சொன்னேன் இதில் வர இல்லாது இன்னொரு பாதையில் இருக்குது அதில் வர சொல்லி அவர் பாபாவுக்கு எல்லாம் வாங்கிட்டு அவருக்கு ட்ரெஸ் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்காரு. வந்தவர் தான் இப்படி ஆகிட்டாரு. இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கு. எல்லாமே அந்த கடவுள் ஒருத்தருக்கு தான் தெரியும். உண்மையிலே அந்த அண்ணன் வராமல் வேற எங்கேயும் போயிருந்தா வந்து உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. இப்போனே இதால் வராமல் இந்த ரோட்டில் வந்து மண் சரியில். ஆனால் 16 நாள் வந்து இப்போ எங்கே இருந்தாலும் தானேக்கா இருப்பார். ஒன்றும் யோசிக்காதீங்க, உங்களோட கணவர் வருவார், நம்பிக்கையோடு இருங்கக்கா. ஏன்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய வந்து ஆறுதலான வார்த்தை. கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டையும் வந்து நாங்கள் உங்களுக்கு செய்வோமக்கா. உங்களோட அப்பா அம்மாலாம் என்ன வேலை இந்த இதான செய்வாங்க? தேயிலை அம்மாவுக்கு ஏலாது. அம்மா கொஞ்சம் வருத்தம். அப்பா அந்த எஸ்டேட்டில் நாட்டில் போயிட்டு கொழுந்து எடுப்பார். தங்கச்சி ஒன்று கொழும்புல இருக்காங்க. நான் அண்ணா பாபா 3 பேர் தான் அம்மா கூட இருக்கிறவங்க. ஏற்கனவே ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் தான். எனக்கு கஷ்டப்பட்ட குடும்பம். நீங்கள் வேலைக்கு எங்கே போகிறீங்களா? வேலைக்கு எல்லாம் போகிறதில்ல. பாபா வச்சுட்டு ஸ்கூலுக்கு அவர் அனுப்பிக்கிட்டு வீட்டில் தான் இருந்து. உங்களோட சொந்தக்காரர்கள் என்னக்கா சொல்கிறாங்க? அவங்களாம் கொஞ்ச நாள் தேடினாங்க, அதுக்கப்புறம் கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. இப்போ நம்மளும் அப்படி கண்டுக்காமல் விட இல்லாதுன்னு சொல்லிட்டு நான் டெய்லி வந்து தேடிட்டு போகிறேன். எனக்கு ஒரு முடிவே கிடைக்க மாட்டேங்குது. இதில் இப்போ என்னென்னக்கா தேடுவீங்க? இது ஒரு ஆபத்தான இதை பாருங்கள் மக்கள், எப்படி பள்ளம் எப்படி இங்கே பாருங்க, எப்படி வந்து இதாக இருக்குது பாருங்கள். பாருங்க, ஐயோ, இப்படி வந்து மண் சரிஞ்சு போகிற ஒரு ஆபத்து நிறைஞ்ச மேலே பாருங்கள். மலை கல் இப்படி என்ன மேலே இருக்குது. இருக்கிற டைமில் நீங்கள் தேடுற வந்து நீங்கள் தனியாக தேடுற வந்து ஆபத்து தானேக்கா. எவ்வளோ காலமாக காதலிச்சு நீங்கள்? வெட்டிங் முடிச்சு நாங்கள் 8 வருஷம். அதுக்கு முன்னுக்கு 4 வருஷம் இல்லை, 4 வருஷம் காதலிச்சோம். வீட்டுக்கு தெரியாம தான் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் வீட்டில எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அவர் ஊரும் இதுதான், நம்ம ஊரும் இதுதான், ஒரே ஊர் தான். அவங்களோட அப்பா அம்மா எல்லாம் தேடலையா? இல்லை, அவங்களோட அப்பா அம்மாலாம் ஜப்னால இருக்காங்க. அவங்க இங்கே வந்தாங்க, வந்து ஒரு நாள் பார்த்துட்டு மறுநாள் போயிட்டாங்க எல்லாருமே. யாழ்ப்பாணமா? அவங்க போயிட்டாங்க. இனி எனக்கு அவர் வேணும்னு சொல்லித்தான் நான் தேடிக்கொண்டிருக்கேன். ஐயோ, சரியாக்கா, நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய கணவர் உங்களை தேடி வருவாரக்கா. ஒன்றும் யோசிக்காதீங்க. நாங்களும் ஒரு சகோதரன் நினச்சி உங்களுக்கு ஆறுதல் வார்த்தை வந்து சொல்கிறோம்.
அதே நேரத்தில் உங்களோட ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோ பார்த்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த சொல்லுங்கள், அட்ரஸ் சொல்லுங்கள் நீங்கள். நான் குறிகளை பட்டாத்த மடுல் சிம அங்கனிக்குள்ள குறிகளில் தான் இருக்கிறோம். ஓகே மக்களே, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அக்கா வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து இருக்கிறாங்க. உண்மையிலே அக்காட்ட வந்து கடைசி அக்காப்போ ஏதாவது சொல்ல போகிறீங்களா அக்கா? ஆமாம், நானும் என் பிள்ளையும் இன்னைக்கு அவங்க பாபாவுக்கு அப்பா இல்லாமையும் எனக்கு கணவர் இல்லாமையும் நாங்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கோம். மக்கள் எனக்கு என்ன செஞ்சு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, கொஞ்சம் தேடுறதுக்காவது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு வேற எதுவுமே சொல்றதுக்கு ஏல இல்லை. சரியா, கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பாங்களுக்கா, உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டையும் செய்வாங்க. நானும் என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை வந்து நாங்கள் ஆட் பண்ணி விட்றோம். இந்த குடும்பத்துக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்ய விரும்பினால் நீங்கள் நேரடியாக வந்துன்னு உங்களோட அட்ரஸ் நீங்கள் திருப்பி இருக்கா சொல்லுங்கள் உங்களோட இடத்துல. நான் குறிகளில் மடுல் சிம பட்டாவத்து. ஓகே, குருவிகளை மடுல் சீமை வட்டாவத்து அப்படின்ற அட்ரஸ்லாம் வந்து அவங்க இருக்கிறாங்க. அவங்களோட பேர் வந்து காவியா. அவருடைய கணவரை வந்து தேடிக்கொண்டிருக்காங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை செய்யுங்க. நிறைய பேர் இந்த அருகிலிருந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணி இந்த வீடியோ பார்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த காவியா அப்படின்ற இந்த பெண்ணுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். ஒன்றும் யோசிக்காதீங்கக்கா, நீங்கள் எதிர்பார்த்தோமா உங்களோட கணவர் உங்களை வந்து தேடி வருவாங்கக்கா, ஒன்றும் யோசிக்காதீங்கக்கா.